குட் மார்னிங் டு ஆல். இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 7. கொடுத்துருக்க கொஸ்டின் என்னென்னா சைன் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ சைன் ஸ்கொயர்டு பி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ காஸ் ஸ்கொயர்டு பின்னு எழுதிக்கிறோம். அதாவது சைன் ஸ்கொயர்டு ஃபஸ்ட்டு 2 டைமில் ஒரே மாதிரியும் செகண்ட் 2 டைமில் காஸ் ஸ்கொயர்டு ஏ ஒரே மாதிரி வர மாதிரி அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். எழுதிட்டு சைன் ஸ்கொயர்டு ஏவை காமனாக வெளியே எடுத்தோன்னா காஸ் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு பி கிடைக்கும். இந்த சைடு காஸ் ஸ்கொயர்டு ஏவை காமனாக வெளியே எடுத்தோம்னா சைன் ஸ்கொயர்டு பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பி கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 1 ஓகேவா? முற்றுரிமைகளின் அடிப்படையில் ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ இன்ட்டு 1ன்னு கிடைக்கும். ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏன்னு திரும்ப அகைன் எடுத்தோன்னா 1 கிடைக்குது. யூ ப்ரூவ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 8 என்ன கொடுத்துருக்காங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டா எனில் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 சைன் தீட்டான்னு நிரூபிக்கணும். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா என்னது? √2 காஸ் தீட்டா. சரியா? ரெண்டு பக்கமும் ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்குன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √2 காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதுகிறோம். அதன் அடிப்படையில் விரிச்சு எழுதணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புகிறோம். ஸோ எப்படி கிடைக்குதுன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன கிடைக்கும்? ஆன்சர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இதன் அடிப்படையில் இன்னொரு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. அதன் அடிப்படையில் இதை விரிச்சு எழுதுகிறோம். என்னென்னா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதுகிறோம். நம்ம கன்வீனியன்ட் ஆன்சரை நிரூபிக்கிறதுக்காக இதை வந்து திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ அதன் அடிப்படையில் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்குது. இதில் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? 2√2 காஸ் தீட்டா. ஓகேவா? அதை எழுதிக்கிறோம். 2 எப்படி எழுதுனா √2 இன்ட்டு √2. ஸோ கேன்சல் பண்ணோன்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு √2 சைன் தீட்டா நமக்கு கிடைக்குது. யூ காட் த ஆன்சர். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.